மலேசியாவில காமன் கூத்து 90 ஆண்டுகளையும் தாண்டி நடக்குது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இலங்கையினுடைய பல பகுதிகளில் ரதிமதன் கதையை வச்சு நாங்க காமன் கூத்த செய்யறோம். பல வருஷங்களாக, ஏன் பல நூற்றாண்டுகளாக செஞ்சிட்டு இருக்கோம். இந்தியாவில இருந்து இலங்கைக்கு வந்தவங்க, இலங்கையில இருந்து திரும்ப இந்தியா போனவங்க அப்படின்னு சொல்லி நாடுகள் பல தாண்டியும் இந்த காமன் கூத்து நடைபெறுது. அந்த வகையில இந்தியாவிலையும் நடக்குது அப்படின்றது எங்க எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி மலேசியாவில கிட்டத்தட்ட 90 ஆண்டுகளையும் தாண்டி இந்த காமன் கூத்து நடக்குது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமா, இவங்களும் இந்தியாவில இருந்து பார்த்துதான் அவங்க மலேசியாவில போயிட்டு இந்த காமன் கூத்தை பரம்பரை வழியாக செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த காமன் கூத்த மலேசியாவில செய்யற ஒரு குடும்பத்தார் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, இந்த காமன் கூத்து ஏன் அங்க செய்யறாங்க அப்படின்ற பல விஷயங்கள் இந்த வீடியோல உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னே சொன்னாங்க 90 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ 100 வருஷத்துக்கு மேல இருக்கலாம். 100 வருஷம் மேல இருக்கலாம். ஏன்னா எனக்கு தெரியல, அந்த காலத்துல வயசானவங்க கொண்டு தெரிச்சு வச்சு உண்டாக்கணும். தம்பி வந்திருந்தாரு, அவங்க அப்பா தான் அது, அவங்க அப்பா பெரியவங்க. நடந்துகிட்டு இருந்துச்சு, இந்தியாவில தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப இங்க உள்ள நான் சொன்ன தாத்தா அவங்களாம் இந்தியா போனப்போ நாங்க பார்த்துட்டு இந்த மலேசியாவில் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாங்க, அங்கேயும் ஒரு கைப்பிடி மண்ணை. இது எங்க தாத்தா பாட்டி எங்க அம்மா எல்லாம் சொன்ன கதை, எங்க அம்மா தான் அவங்க எல்லாம் சொன்ன கதையை தான் நானும் சொல்றேன். கைப்பிடி மண்ணை கொண்டது மலேசியாவில் ஆரம்பிப்போம்னு சொல்லி முதல்ல வேற இடம், அப்போது எஸ்டேட்ல வேற இடத்துல இருந்துச்சு எங்களோட வசிப்பிடம்லாம். ஸோ அங்க முதல்ல ஆரம்பிச்சாங்க. அப்ப காமெடி எக்ஸாக்ட்லி இந்தியாவில செய்யற மாதிரி செய்ய முடியாதுனாலும் ரதி மன்மதன் 2 பேர் மட்டும் வேஷம் போட்டு செய்வாங்க. முதல்ல என்ன பண்ணுவாங்க, இந்த கம்பம் இருக்கு இல்லையா, இந்த கம்பம் புதுசா சொல்ல வேண்டாம், உங்களுக்கு சிறுநக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். கம்பம் போடுவாங்க, கொம்ப அப்படின்னு ஒண்ணு பிறகு அதுல காசு போடுவாங்க, வேண்டுதல் கைப்பிடி காசு போடுவாங்க. காசு போட்டு கம்பம் நட்டுட்டு 16 நாளைக்கு இது நடக்கும். மூணாவது நாள் என்ன பண்ணுவாங்க, பேர் குடிக்க போடுவாங்க. அதாவது யார் ரதி மன்மதன் ஆட போறாங்க அப்படின்னு பேர் குடிக்க போடுவாங்க. 5ஆவது நாள் ஆட ஆரம்பிப்பாங்க. 9 நாள் கூப்பந்தல் சொல்லுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, சுத்தி அலங்கரிச்சு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டே இப்படி இருந்திருக்காது. 9 நாள் இந்த மாதிரி போல எல்லாம் அலங்கரிச்சு வேஷம் கட்டி ஆட ஆரம்பிப்பாங்க. 2 பேரும் ஆம்பளை பசங்க தான். ஒருத்தர் ரதி பெண்ணா வேஷம் போட்டு பாத்துருப்பீங்க, ஒருத்தர் மன்மதன் ஆண் வேஷம் போட்டு மேக்கப்ல பண்ணி ஆட ஆரம்பிப்பாங்க. இது அப்படி தொடர்ந்து 15 நாள். வர சனிக்கிழமை 16 நாள், வர சனிக்கிழமை 7 கடைசி நாள். அந்த அன்னைக்கு இதே போல் நடக்கும். அது முடிச்ச பிறகு அவங்க திருமணம் நடக்கும். திருமணம் முடிஞ்ச பிறகு அவங்க ஊர்வலம் போவாங்க. இந்த கதை எப்படி வருதுன்னா, புராண கதையில எங்களுக்கு சொல்லப்பட்ட கதை நான் சொல்றேன். அதாவது ரதி சிவனோட மக அப்படின்னு சொல்றாங்க. ஒரு போருக்கு போறாங்க. அவர் அன்னைக்கு திருமணம் ஆயிருப்பாங்க. அவர் சிவனை எதிர்த்து திருமணம் பண்ணிருப்பாரு மன்மதன். அப்ப திருமணம் ஆன அன்னைக்கு அவர் போருக்கு போக வேண்டாம்னு சொல்லுவாங்க. அவர் மீறி போயிடுவாரு. அப்ப அவர் சிவனுக்கு ஒரு சாபம், சிவன் அவருக்கு சாபம் கொடுத்து நெற்றிகளை எரிச்சிடுவார் சொல்லுவாங்க. திருமணம் ஆகி அன்னைக்கு இறந்துடுவாரு. அந்த ஆதங்கத்தால 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. எல்லாம் நினைப்ப கையில அம்பு வச்சுட்டு சண்டை போட்டுக்குது சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இவங்க சண்டை போட்டுக்கல. திருமணம் ஆகி அன்னைக்கு சேர்ந்து வாழ, அந்த பாட்டு வரையிலே வரும். கல்யாணம் ஆகாம கட்டி அணையாமல் இஷ்டமுட வாழாமல் பாட்டு வரையிலே வரும். சேர்ந்து வாழ முடியல ஒரு ஆதங்கத்துல தான் 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. அப்ப அதே போல அந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை ஒரு விடிய காலம் போல ஞாயிற்றுக்கிழமை அதெல்லாம் எடுத்து எரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மன்மதன் எரிக்கிற மாதிரி ஒரு சாங்கியும் எரிச்சிடுவாங்க. எரிச்ச பிறகு ஒரு முக்கியமான சாங்கி இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், வேண்டியது உப்பு போடுவோம். உப்புனா நம்மளுக்கு சயின்டிபிக் படி நிறைய காரணம் இருக்கலாம். ஆனா எங்களோட நம்பிக்கை அது ப்ரூவன் தான். என்னன்னா, நம்மளுக்கு கை கால ஆணி மருவு இந்த மாதிரி வந்துருச்சு சொன்னாக்கா என்ன பண்ணுவோம், உப்பு போடுவோம். வேண்டி உப்பு போட்டா அந்த மருவு கொட்டிடும். ஆண் எல்லாம் நல்லாவும் போயிடுது. நிறைய பேர் கேட்பாங்க, இது என்ன மருந்து குணப்படுத்திடுமான்னு. நம்பிக்கை தானே, குணமாயி இருக்கு. குணமாயி வருஷம் உப்பு போடுவாங்க. அதுக்குன்னே உப்பு போட நிறைய பேர் வருவாங்க. அப்புறம் 9ஆவது நாள் என்ன பண்ணுவாங்க, அதே போல சிவன் கிட்ட மடிப்பிச்சை கேட்பாங்க. அவங்க கணவருக்கு உயிர் பிச்சை கொடுங்க சொல்லி மடிப்பிச்சை கேட்பாங்க. அந்த மடிப்பிச்சை கேட்டு மறுபடியும் அவங்க உயிர் பெற்று வருவதற்கு ஒரு சாகியம் செய்திருவோம். அப்புறம் மறுபடியும் அவங்க பிள்ளை ஆடிட்டு முடிச்சுருவாங்க. இதுதான் காலங்காலம் மலேசியால 3 இடத்துல நடந்துச்சு. அதாவது புலவக்கரியில, பாஜப்ல, அப்பர்த்தனால. இப்ப அந்த 2 இடம் இல்ல, நம்ம இடத்துல மட்டும்தான் நடக்குது. முன்ன தாத்தா பாட்டி எல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் தாத்தாங்க மத்த தாத்தாங்க படிச்சுட்டு இருந்தாங்க. ஜெனரேஷன் முடிஞ்சு போயிடக்கூடாது இல்லையா? அப்ப அங்கேயிருந்து நாங்க கத்துக்கிட்டு ஆசிரியர் ஆசிரியர் அம்மா தான் படிச்சாங்க. இவங்க தான் தொடர்ந்து இதை பாட்டு படிச்சிருக்காங்க. இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுமா? மன்மதன் இருக்கிறாருல, அவரு கொஞ்சம் படிப்பாரு. அவர் மன்மதன் சரிம்மா, அந்த மண்ண பையனை படிச்சுட்டு இருக்க. நாங்க எங்களோட முடிஞ்சிடக்கூடாதுல்ல. இப்ப இருந்தாரு, அவரு பழகிட்டு இருக்காரு. அவரு படிப்பாரு, பண்ண பையன் அவர் படிப்பாரு. ஜெனரேஷன் முடிஞ்சிடக்கூடாது பிள்ளைங்களுக்கு. அது காலங்களும் கண்டிப்பா தமிழ் இதை பாரம்பரியத்தை காப்பாற்றணும். ஆமா, ரொம்ப நன்றி. எங்களுக்கு நன்றி.